ஆண்டாள் என்ன பேசுறா? முதல்ல நம்ம பார்த்தோம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ட்டு இல்லையா? இறைவனுடைய சன்னதி முன்னாடி எல்லாரும் சமம். சமம். அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா, மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது. அப்ப மயில் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குமா? இருக்காது. ஆனா இறைவனுடைய சன்னதியில இந்த பகைமை கிடையாது. கிடையாது. உயர்ந்தவர், தாழ்ந்தவர் கிடையாது. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை சொல்லுவதாகத்தான் புற்றரவு. புற்றிற்குள்ள போகிற அரவுன்னா பாம்பு. அது என்ன 2 செய்திங்க. கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தலை தாழ்ந்து வணக்கமாக, அடக்கமாக இருப்பாங்க. நல்ல படம் எடுத்து ஒரு பாம்பு இருக்கும் தலையை தூக்கிக்கிட்டு. அது கர்வமாக இருக்கின்ற பாம்பு. அதே பாம்பு புற்றுக்குள்ள போகும்போது அது தலை தன் குனிந்து தலையெல்லாம் சுருக்கி அடக்கி அடக்கமாக உள்ள போகும். அப்ப நல்ல கற்று அறிவு இருந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அடக்கம் கிடைத்துவிடும். அத அந்த பாம்பு புற்றுக்குள்ள பாவுற பாம்புக்கு உதாரணமாகவும் இறைவனுடைய சன்னதியில பாம்பும் மயிலும் ஒரே இடத்தில் இருக்கின்றது. ஒரே தரம்தான். எது இது பலம் ஜாஸ்தி இது பலம் கம்மின்னு சொல்லி வேறுபாடு கிடையாது என்கின்றதையும் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இந்த பாசுரம் மட்டுமல்ல பல பாசுரத்துல பேசியிருப்பார். எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே திராசுல வச்சு இந்த உலகம் அனைவருக்குமானது, அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பாசுரம். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல சமத்துவத்தை எல்லா உயிரினங்களுக்கும் பேசியவள் ஆண்டாள்.